ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாம் கேழ்வரகுல கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. கொழுக்கட்டை தான் இது பூரணம் செஞ்சு அதை உருட்டி விட்டு வச்சுருக்கேன். ஒரு கையாலே நான் அதிகமாக செய்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்கிறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாவாக எடுத்து இப்படியே தட்டி நம்ம எப்போதும் கொழுக்கட்டை செய்கிற மாதிரியே செஞ்சு கொஞ்சம் பூரணத்தை வச்சு இலையோடு இப்படியே மடித்து வச்சிட வேண்டியதாங்க. மடித்து வச்சுட்டு அப்படியே அவிச்சிட்டு நாம் அதை திருப்பி எடுத்து அவிச்ச பிறகு நான் அவிச்ச பிறகு எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்படியே நைஸாக தட்டிட்டு ஒரு பூர்ணத்தை எடுத்து வச்சு இதை பூசுகிற இலையிலையும் செய்வாங்க, எல்லா இலையிலையும் செய்வாங்க. வாழை இலையில் நாம் செய்கிறோம், வாழை இலையில் செய்கிறாங்க. வாழை இலை கொழுக்கட்டை, கேழ்வரகு மாவு கொழுக்கட்டை, இது மோதகம். அவ்வளோதான். இப்படியே செஞ்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு பார்ப்போம். இப்போ நாம் கொழுக்கட்டை எடுத்து அடுப்பில் வைக்க போகிறோம். ஆல்ரெடி முன்னாடி வேக வச்சு ஒரு சிட்டு சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம செகண்ட் டைம் ஆவி அடிக்குது செல்லுங்க. அவ்வளோதாங்க. கொழுக்கட்டை வந்தோடனே பார்ப்போம். ஆமாம், கொழுக்கட்டை வந்துட்டான்னு பார்க்க போகிறோங்க. வந்துச்சு நல்லா. வந்துச்சுங்க, நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. சூடு அப்படி குடிக்குது. நல்லா வெந்துட்டு நல்லா. ஓகே, பாய். ஒரு கையில் எடுத்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல, ஒரு ஆவி அடித்து இருக்குவாங்க. எவ்வளோ அழகான கொழுக்கட்டைங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒரு கையில் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால பண்ண முடியல. வெளிச்சத்தில் போய் பார்ப்போம். நம்ம கொழுக்கட்டை ரெடிங்க. கேழ்வரகு கொழுக்கட்டை.